முறை சான்ற நூலும் இவை இரண்டும் திற்றென்ற மன்னவன் கண். பொருளொற்றர்களும் புகழ் பெற்ற நீதி நூல்களுமாகிய இவ்விரண்டையும் ஒரு மன்னன் தன்னுடைய இரு கண்களாக கருதி மதிக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை ஏமாற்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். பொருள் தன் நாட்டில் உள்ளவரையில் நாட்டவர் என எல்லாருக்கும் நிகழும் எல்லா செய்திகளையும் எப்போதும் விரைவாக அறிந்து கொள்வது ஒரு தலைவனின் கடமையாகும். ஒற்றினான் ஒற்றி பொருளறியா மன்னவன் குற்றம் கொல கிடந்தது. பொருளொற்றர்களை கொண்டு உலகில் நடப்பவற்றை ஆராய்ந்து அறியாத மன்னன் வெற்றியை பெறுவதற்கு எந்த வழியும் இல்லை. ஜீவினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. பொருள் அரசு பணியை செய்பவர்கள் தன் சுற்றத்தார்கள் தன் பகைவர்கள் என்று சொல்லப்படும் அனைவரையும் கண்காணிப்பது ஒற்றின் பணியாகும். நடுப்பட ஒருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லது ஒற்று. பொருள் யாரும் ஐயப்படாத உருவத்தை எடுத்துக் கொண்டு பிறர் பார்த்தால் அஞ்சாத பார்வை உடையவனாய் காலத்திலும் தன் ரகசியத்தை வெளிப்படுத்தாதவனே சிறந்த ஒற்றன். சிஸ்துரதார் படிவத்துராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. பொருள் துறவி வேடம் பூண்டு எவ்விடத்திற்கும் சென்று எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் சோர்வடையாமல் உண்மைகளை கண்டறிவதே ஒற்றின் சிறப்பியல்பு. வெகுமறைந்தவை கேட்கும் வரை பொருள் பண் கற்றார்க்கு அறிந்தவை ஐயப்பாடில். பொருள் மறைவான செய்திகளை ஒற்றர் மூலம் கேட்டு அறியும் தலைவனுக்கு தான் அறிந்த செய்திகளில் எந்த சந்தேகமும் இருக்காது. ஒற்றுற்றி தந்த பொருளையும் ஒற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். பொருள் ஓரொற்றன் கொண்டு வந்த செய்தியை மற்றொரு ஒற்றனை கொண்டு ஆராய்ந்து பார்த்த பின்னரே அதனை உண்மை என்று முடிவு செய்ய வேண்டும். ஒற்றுற்று உணராமையாள்களுடன் மூவள் சுற்றுக்கே வேறுபாடு. ஒருவரை பற்றி ஒரு ஒற்றன் அறிந்தது மற்றோர் ஒற்றனுக்கு தெரியாதபடியாள வேண்டும். அவ்வாறு தனித்தனியே வந்த மூன்று ஒற்றர்களின் செய்திகளும் ஒன்றவை இருந்தால் மட்டுமே அதை நம்ப வேண்டும். சிறப்பரிய ஒற்றன் சென் செய்யக்க செய்யின் புறப்படுத்தாராகும் வரை பொருளொற்றனுக்கு செய்யும் சிறப்புகளை மற்றவர் அறியும்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அரசன் தன் ரகசியத்தை தானே வெளியிட்டவன் ஆவான். வெட்டினாழி ஒற்றாடும் ஒன்னொற்றும் முறை சான்ற நூலும் இவை இரண்டும் திற்றங்க மன்னவன் கண்.
பொருளொற்றகளும் புகழ்பெற்ற நீதி நூல்களும் ஆகிய இவ்விரண்டையும் ஒரு மன்னன் தன்னுடைய இரு கண்களாக கருதி மதிக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை இச்சான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். பொருள் தன்னாட்டில் உள்ளவரை நாட்டவர் என எல்லாருக்கும் நிகழும் எல்லா செய்திகளையும் எப்போதும் விரைவாக அறிந்து கொள்வது வரும் தலைவனின் கடமையாகும். ஒற்றிகான் ஒற்றி பொருளறியா மன்னவன் குற்றம் குலக்கிடந்தது. பொருளொற்றர்களை கொண்டு உலகில் நடப்பவற்றை ஆராய்ந்து அறியாத மன்னன் வெற்றியை பெறுவதற்கு எந்த வழியும் இல்லை. ஆவினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. பொருள் அரசு பணியை செய்பவர்கள் தன் சுற்றத்தார்கள் தன் பகைவர்கள் என்று சொல்லப்படும் அனைவரையும் கண்காணிப்பதே ஒற்றின் பணியாகும். ஒற்றடா உருவோடு கண்ணஞ்சாதே ஆண்டும் புகாரை வல்லதே ஒற்று. பொருள் யாரும் ஐயப்படாத உருவத்தை எடுத்து கொண்டு பிறர் பார்த்தால் அஞ்சாத பார்வையுடையவனா. சித்தரங்கத்திலும் கண் ரகசியத்தை வெளிப்படுத்தாதவனே சிறந்த ஒற்றன். துறந்தார் படிவத்தராகி இழந்தாராய்ந்து என் செய்தும் சோர்விலது ஒற்று. பொருள் உடற்பேடம் தூண்டு எவ்விடத்திற்கும் சென்று எத்தகைய துன்ப நேர்ந்தாலும் சோர்வடையாமல் உண்மைகளை கண்டறிவதே ஒற்றின் சிறப்பியல்பு. எட்டு மறைந்தவை கேட்கும் மறைபொருக்கும் ட்ரக்லார்க்கு அறிந்தவை ஐயப்பாடில். பொருள் மறைவான செய்திகளை ஒற்றவும் மூலம் கேட்டு அறிந்து பவை மவக்குது. தான் அறிந்த செய்திகளை எந்த சந்தேகமும் இருக்காது. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோ ஒற்றினால் ஒற்றிக் கொளல். பொருள் ஒற்றன் கொண்டு வந்த செய்திகை மற்றொரு ஒற்றனை கொண்டு ஆராய்ந்து பார்த்த பின்னரே அதனை உண்மை என்று முடிவு செய்ய வேண்டும். நீ ஒற்றுற்று உணராமை ஆழ்கவுடன் மூவர் சொற்றொக்க தேரப்படும். ஒருவரை பற்றி ஒரு ஒற்றன் அறிந்தது மற்றோர் ஒற்றனுக்கு தெரியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு தனித்தனியே வந்த மூன்று ஒற்றர்களின் செய்திகளும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே அதை நம்பட வேண்டும். சிறப்பரிய ஒற்றன்களின் செய்யக்க செய்யின் புறப்படுத்தானாகும் மறை.